2 வீட்டுக்கு நடுவுலயே காம்பவுண்ட் வால் ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்போ 2 நாட்டுக்கு நடுவுல ஃபென்சிங் வேலி அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம்? இந்த ஒரு வேலி அப்படின்றது இந்தியாவுக்கும், பங்களாதேஷ்க்கும் நடுவுல வெஸ்ட் பெங்கால் அப்படின்ற ஸ்டேட்ல மட்டும் கிட்டத்தட்ட 569 கிலோமீட்டருக்கு இல்ல. இதுல 3000 என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்காம். எப்ப வேணா, யார் வேணா கரெக்ட்டான பேப்பர்ஸ் இல்லாம இந்தியாக்குள்ளேருந்து பங்களாதேஷ்க்கும், பங்களாதேஷ்குள்ளேருந்து இந்தியாவுக்கும் இந்த வழியா இல்லீகலா போய்க்கிட்டு இருந்தாங்க. இதனால ஒட்டுமொத்த வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய பார்டர் ஸ்டேட்ஸ்லயும் மிகப்பெரிய அளவில் டெமோகிராஃபிக் சேஞ்ச் அப்படின்னு பல பிரச்சனைகள் நிறைய பேர் இல்லீகலாக இந்தியாவுக்குள்ளே வர்றதுனால இது மிகப்பெரிய பிரச்சனையாகவே மாறிக்கிட்டு இருந்தது. இதை தடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வேலி போடணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் அந்த வேலி போடுறத இதுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால் ஆண்ட மம்தா பானர்ஜியினுடைய அரசாங்கம் தடுத்தாங்க. அவங்க 569 கிலோமீட்டருக்கான இந்த நிலத்தை வேலி போடுறதுக்கான நிலத்தை கொடுக்கறதுக்கு மறுத்தாங்க. ஏன்னா நிலம் கையகப்படுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயம் மாநில அரசாங்கத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டது. ஸோ அதை பயன்படுத்தி வேலி போட விடாமல் தடுத்து பங்களாதேஷிகளை இன்ஃபில்ட்ரேட் பண்ண விட்டாங்க. ஆனால் இப்போ அங்கே சுவேந்து அதிகாரியினுடைய பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்களினுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் முக்கியமான விஷயமே இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஊடுருவல்காரர்களை தடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ அதை நிறைவேற்றுற வகையில் அவளுடைய மிக முக்கியமான ஒரு உத்தரவாக இந்த நிலம் கையகப்படுத்துதல் ஆரம்பிச்சிருக்காங்க. பங்களாதேஷ் அரசாங்கமும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இந்தியாவில் வேலை போடுறதுக்கு ஏன் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னா, ஏன்னா அவங்க இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு போகிறது தான் மிகப்பெரிய பிழைப்பாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அதுக்கு ஆப்பு வருது அப்படின்ற உடனே பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பல மினிஸ்டர்ஸ் இதுக்கு எதிராக பேசியிருக்காங்க. ஆனால் வெஸ்ட் பெங்காலினுடைய கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் இந்த வேலி போடணும் அப்படின்றதுல இப்போ உறுதியாக இருக்காங்க. அதுக்கான வேலைகளையும் தொடங்கியிருக்காங்க. சுவேந்து அதிகாரியினுடைய அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் பல பங்களாதேஷிகள் மீண்டும் பங்களாதேஷ்க்கு போகிற மாதிரியான வீடியோஸ்லாம் வெளியாகுது. இது சம்மந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மோக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.